அவர்ட்ட கேள்வி நிருபர் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அவர் சொன்ன பதில் வந்து, நான் வந்து எங்களுடைய இதில நான் தான் முதல் ஒரு அரசியல்வாதி. முதல் ஜெனரேஷன் அரசியல்வாதி. என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லங்க. தனி கட்சி நடத்துற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு காசு கிடையாது. நான் அந்த அளவுக்கு பாட்டு விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தா நான் உங்கள்ட்ட சொல்றேன். என் உயரம் எனக்கு தெரியும். என் உயரம் எனக்கு தெரியும். அதனால தான் கம்முனுறாரு. அவர் உயரம் அவருக்கு தெரியும். போய் பார்க்கட்டுமே, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான மற்ற விஷயங்கள் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன வேலை நடந்த முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும். அவங்க எதுக்கு விட்டு வச்சுருக்காங்கன்னா, பிஜேபிக்கு உடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஒரு ஆள். அவங்க வந்து 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, ஏதாவது ஒன்று செய்வீங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு போனோம். 2024 திமுக ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வேலையும் பண்ணீங்க. அதனால் இழப்பீடு 15 எம்பி. இனியும் நாங்கள் வந்து விட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய அனுபவமின்மையை நம்பிக்கிட்டு உங்களுடைய ஆர்ப்பாட்டம், அனுபவமின்மை அவருக்கு ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்கு நிற்கிற அந்த இளைஞர்கள் மற்றவங்க நம்புவாங்க. நாங்கள் வந்து அரசியல் பண்ணோன்னு நினைக்கிறோம். பிஜேபியுடைய உயரம் அவங்களுக்கு தெரியும். அப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊனோன்னா மெல்ல மெல்ல தான் முடியும். அதற்கு ஏதோ ஒரு பெரிய திராவிட கட்சியை காலி பண்ணணும். அந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க.